அன்பிற்கினிய என் தமிழ் உறவுகளே, இன்று ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2024 வருடம் இந்திய தேசத்திற்கான பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. செய்தித்தாள்களின் தரவுகளின்படி 72% ஓட்டு பதிவாகி இருக்கிறது. இன்னும் 28% ஓட்டுகள் பதிவாக வேண்டும், ஆனால் பதிவாகவில்லை. இதில் 3 காரியங்களை நாம் கவனித்து பார்க்கணும். இதில் அரசாங்கம் அல்லது தேர்வு ஆணையம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த 28% ஓட்டு போடாத மக்கள் எல்லா டீட்டெயிலும் அரசாங்கத்திடம் இருக்கு. வீட்டு முகவரி, இங்க வேலை செய்கிறார்கள், அலைபேசி எண் எல்லாம் இருக்கு, ஒன்றுக்கும் குறைவில்லை. ஆதார் கார்டு இருக்கு. இந்திய தேசத்தில் நமது அடையாளத்தை கண்டுபிடிக்க ஒரு தயக்கமும் இல்லை. இவர்கள் இந்த 28% அரசு அலுவலர்கள் எத்தனை சதவிகிதம், தனியார் அலுவலகங்களிலே பணிபவர்கள் எத்தனை சதவிகிதம், சுய தொழில் புரிபவர்கள், விவசாயிகள், இவர்கள் எத்தனை சதவீதம் என்று பிரித்தெடுத்து அரசு அலுவலில் இருப்பவர்கள் ஓட்டு போடாமல் இருந்தால் அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஒன்று 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுவோம், இல்லை 3 மாதம் சம்பளம் இல்லாத பணி நீங்கள் செய்ய வேண்டும், இல்லை என்றால் பணி நீக்கம் செய்யப்படுவீர்கள். இரண்டாவது, தனியார் அலுவலகங்களில், தனியார் நிறுவனங்களில் பணியாற்றவர்களுக்கு அந்தந்த அலுவலகங்களில் நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். இந்தந்த பெயர் கொண்ட தொழிலாளர்கள் ஓட்டு போடல, அவர்களுக்கு அரசு உத்தரவுப்படி நீங்கள் 3 மாத சம்பளத்தை நிறுத்துங்க, இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும். தன் சுய தொழில் செய்பவர்கள், எனக்கு என்ன வந்தது, யார் வந்தா என்ன இருக்கிறாங்க பாருங்க, இவர்கள் விலாசம் எல்லாம் தெரியும் இல்லையா? ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு மூலம் கொடுக்கப்படும் பொருட்களை 3 மாதத்திற்கு ரத்து செய்யுங்க. இவ்வாறு தண்டனை இல்லாவிட்டால் நமது இந்திய மக்கள் தனது உரிமைகளை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். இந்த ஒரு விரல் புரட்சி என்பது எவ்வளவு முக்கியம். என்னை ஆளுகிறவன் நல்லவனா கெட்டவனா, என் சந்ததி நன்றாக இருக்க வேண்டுமா வேண்டாமா, இதையெல்லாம் நிச்சயிக்கும் இந்த ஒரு விரல் புரட்சி, இந்த தேர்தல். இதை அழகாக உண்டு குடித்து வீட்டிலே அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கும் இந்த ஜனங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? இவர்களுக்கு போனஸ் வேணும், அதிகார உயர்வு வேணும், எல்லா இலவசங்களும் வேணும், எல்லாம் தேவை. இவர்களுக்காக மற்றவர்கள் இன்று பாருங்க, தள்ளாத வயதிலும் ஓட்டு போட வந்து உயிரை கொடுத்த வயோதிபர்கள், இந்த வெயிலிலும் நான் ஓட்டு போட வேண்டும் எத்தனை வயோதிபர்களை நான் இன்று பார்த்தேன். ஆனால் இந்த 28% கல் நெஞ்சர்கள், இவர்களை என்ன செய்யணும்? துரோகிகள், இந்திய தேசத்திற்கு எதிராக செயலாற்றுகின்ற அமைதி படைகள் இவர்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். இந்த 28% இதிலே நோயாளிகள் இருக்கலாம், இறந்து கொண்டு இருக்கலாம், அதை விட்டுருவோம், நம்மளும் பார்க்கணும் இல்லையா? மீதமுள்ளவர்கள் இந்திய குடி நாட்டிலே இத்தனை கோடி மக்களிலே, இதுவும் தமிழ்நாட்டிலே இத்தனை கோடி மக்களிலே 28% என்பது குறைவு அல்ல. எனவே எனது தனி மனிதனாக இந்த குரல் பல குரல்களின் பிரதிபலிப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எனவே தயவு செய்து நாம் எல்லோரும் இணைந்து குரல் எழுப்புவோம். ஓட்டு போடாத மக்களுக்கு என்ன தண்டனை, அது எவ்வாறு அரசு நிறைவேற்றும் என்பதை இனி வரும் அரசாவது சிந்திக்க வேண்டும் என்று பல மக்களின் குரலாக இந்த ஒரு தமிழ் மகன் கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.